என்னதான் உன்னிடம் அவர் அன்று கோபித்துக் கொண்டாலும் அவர் மனதில் நீ கூறிய விஷயங்கள் ஓட ஆரம்பித்திருக்கும். அதுவே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதானே? மாமி, நீங்கள் ஏதேதோ சொல்கிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். நான் சொல்வதைப் போல் செய். இப்பொழுது நீதான் ராமானுஜர், நான் தான் தஞ்சா. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், சுவாமி, நான் பேசியது மிகவும் தவறு. எது தவறு? அன்று திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி நான் உங்களிடம் பேசியதை பற்றி சொன்னேன். அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். பேசும் நிலைமையிலும் அடியேன் இல்லை. அதை அடியேன் அன்றே மறந்துவிட்டேன். நீங்கள் மறந்து விட்டீர்கள். ஆனால் அது என் மனதை போட்டு அரித்துக் கொண்டிருக்கிறது. என் போதாத காலம் ஏதோ என்னை ஆட்டி படைக்கிறது. அது என்ன என்றும் எனக்கு தெரியவில்லை. என்னை அறியாமல் ஏதேதோ சொல்லிவிடுகிறேன். பிறகு வருந்துகிறேன். ஏதோ உங்கள் மீதுள்ள பிரியத்தினால்தான் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறேன். தயவு செய்து நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். தவறாக நினைக்கவில்லை. அப்படி இருந்தால் அடியேன் ஏன் மீண்டும் இங்கு வரப்போகிறேன்? ஒருவேளை அப்பா அம்மா தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்று வருந்திருக்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு உன் மீது வருத்தமே தவிர துவேஷமில்லை. அப்படியென்றால் உங்களுக்கு எந்தவித மனக்கசப்பும் ஏற்படவில்லையா? எதற்காக ஏற்பட வேண்டும்? ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்ற எண்ணம் எழுந்தால்தான் மனக்கசப்பு, வேதனையெல்லாம் ஏற்படும். அடியேனின் சிந்தனையில் அடியேன் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். ஆதலால் நீ என்ன கூறினாலும் அடியேனிடம் எந்த மாற்றமும் ஏற்படாது. ஆனால் ஒரு விஷயத்தில் உன்னை பாராட்டுகிறேன். மனதில் உள்ளதை பூட்டி வைக்காமல் அடியேனிடம் தெரிவித்தாயல்லவா, அதற்காக உன்னை பாராட்டுகிறேன். எல்லாமே அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கிறது. ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்துகொள். ஒரு மனிதனின் தகுதி அவன் பிறப்பை வைத்தோ அல்லது அவன் நிலையை வைத்தோ அல்ல. பகவானிடம் அவன் எந்த அளவுக்கு சரணாகதி அடைந்துள்ளானோ அதை பொறுத்துத்தான் தகுதி நிர்ணயிக்கப்படும். உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று. அந்த வகையில் பார்த்தால் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மிக மிக உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார். அதை என்றென்றும் நீ மனதில் வைத்துக்கொள். அப்படியென்றால் அவரை நான் தாழ்த்தி பேசியது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதா? இல்லை தஞ்சா, அவருடைய உயர்ந்த நிலையை நீ புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம்தான் இருந்தது. சுவாமி, இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட சொற்கள் என்னிடமிருந்து வராது. ஒருவேளை என்னை அறியாமல் நான் ஏதாவது சொல்லிவிட்டால் நான் ஒரு சிறு பெண் தானே. விவரம் போதாதவள் என்று நினைத்து என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் அதற்கு தண்டனையாக வார இறுதியில் இங்கு வருவதை தவிர்த்து விடாதீர்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் மீது இருக்கும் பற்றுதலால் தான் இப்படி நடந்து கொள்கிறேன். பற்றுதல் வேண்டாம், பாசம் மட்டுமே போதும். பற்றிற்கும் பாசத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீ என் மீது வைத்திருப்பது பற்று, அடியேன் உன் மீது வைத்திருப்பது பாசம். நீ அடியேனின் சகதர்மிணி. உன்னையும் சத்விஷயங்களில் ஈடுபடுத்தி பகவானிடம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது பாசம். ஆனால் உன் அகத்துக்காரர் முப்பொழுதும் முன்னருகிலேயே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயே, அது பற்று. பற்றை விலக்கி பாசத்தை மட்டும் வைத்துக்கொள். புரிந்ததா? சரி சுவாமி, இனி உங்கள் மனது கோணாமல் நடந்து கொள்கிறேன். என் மீது உங்களுக்கு கோபம் எதுவும் இல்லையே? கோபம், வருத்தம் எதுவும் இல்லை. அப்படியென்றால் நீங்கள் என்னை பழைய தஞ்சாவாகத்தான் பார்க்கிறீர்களா? அடியேன் என்றுமே உன்னை ஒரே தஞ்சாவாகத்தான் பார்க்கிறேன். இதில் பழையது புதியது என்று எதுவுமே இல்லை. அப்படியென்றால் 2 நாள் இங்கு தங்கி உன் தளிகையை சுவைத்து உட்கொண்டு விட்டுதான் செல்லப் போகிறேன். கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் என் இனிய வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் நல்வாயுவும் விண்ணுமாய் விரையும் எம்பிரானையே. கண் இமைத்தாலே உடனே உன் கண்முன் இருப்பேன் என்றெல்லாம் சொல்கிறார்களே. இன்று முழுவதும் உன் முன் நின்று கொண்டு மனமுருக வேண்டுகிறேனே.
என் வேண்டுதலை ஏற்று அவரை குணப்படுத்த மாட்டாயா? ஆண்டாள், இந்த பாலை அருந்தம்மா. எனக்கு வேண்டாம் அம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். சொல்வதை கேள் ஆண்டாள், இந்த பாலை குடி. வேண்டாம் அம்மா. பிடிவாதம் பிடிக்காதே ஆண்டாள். காலையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட பல்லில் படாமல் இப்படியே அமர்ந்திருக்கிறாய். பசியால் மயக்கமுற்று நீயும் விழுந்து விடுவாய். விழுகிறேன், விழுந்த நானும். அச்சான்யமாக ஏதாவது பேசாதே. மாப்பிள்ளையை பார்த்து கொள்ள உன் உடம்பில் வலு இருக்க வேண்டாமா? இவர் கண் விழித்து எழும் வரை நான் எதுவும் பருகவோ உட்கொள்ளவோ மாட்டேன், இது உறுதி. உன் பிடிவாதத்தை சற்று தளர்த்திக் கொள் ஆண்டாள். இந்த விஷயத்தில் அந்த பரந்தாமனை வந்து வேண்டினாலும் நான் அடிபணிய மாட்டேன் அம்மா. ஒரு வகையில் உன்னை பாராட்டத்தான் வேண்டும். அகமுடையார் மீது உனக்குள்ள அக்கறையையும் கவலையையும் பக்தியையும் நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. அதே நேரம் பெத்த மனம் பித்து என்பது போல் ஒரு தாயாக நீ வாடுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சரி, மருத்துவர் சொன்னது போல் 3 வேளையும் மாப்பிள்ளைக்கு சூரணத்தை கொடுத்து விட்டாய் அல்லவா? அதெல்லாம் சரியாகத்தான் கொடுத்திருக்கிறேன். மருத்துவர் தான் 2 தினங்களுக்குள் குணமாகிவிடும் என்றாரே. அவர் அப்படி சொல்லவில்லை அம்மா. 2 நாட்களுக்குள் குணமாகவில்லை என்றால் என்ன செய்வதென்று பார்க்கலாம் என்றுதான் சொன்னார். தீர்மானமாக எதுவும் சொல்லாமல் சென்றதுதான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. ஒருவேளை நரம்பு பிசகி இருக்கலாம் என்றார். என்ன ரோகமே என்று தெரியவில்லை என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா. கவலைப்படாதே ஆண்டாள், விடுவதற்குள் குணமாகி விடுவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீயும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளம்மா. அர்த்த ஜாமத்தை தாண்டி விட்டது. அம்மா, இவர் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி அம்மா உறக்கம் வரும்? இவர் விழிக்கும் வரை என் விழி மூடாது, பசி தெரியாது. நீ போய் ஓய்வெடுத்துக்கொள். நான் இவர் அருகிலேயே இப்படியே தான் இருக்க போகிறேன். சொல்வதை கேள் ஆண்டாள். அம்மா, என்னை தனியாக இருக்க விடுகிறாயா? உனக்கு கோடி புண்ணியமாகட்டும். சரி, இதற்கு மேல் நான் என்ன சொல்வது? உன் இஷ்டம். சுவாமி, சுவாமி, இல்லை, உங்களை இந்த நிலையில் நான் இருக்க விட மாட்டேன். அந்த பெருமாளிடம் மன்றாடுகிறேன். என் வேண்டுதலில் அவர் மனமிறங்கி நிச்சயம் உங்களை குணப்படுத்துவார். சுவாமி, சுவாமி, என்ன? ஏன் பயப்படுகிறாய்? அப்பப்பா, உங்களுக்குள் இப்படி ஒரு கோபம் குடிக்கொண்டிருக்கும் என்பதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோவிந்தன் திருமண் இடவில்லை என்று பொறிந்து தள்ளிவிட்டீர்கள். பிறகு அவன் செய்கின்ற அனைத்து செயலையும் பொறுத்து போவேன் என்று எதிர்பார்த்தாயா? இல்லை, எனக்கு போஜனம் செய்ய மட்டும்தான் தெரியும் என்று நினைத்தாயா? இந்த கமல் நயன பட்டர் 4 தெரிந்தவன், 40 புரிந்தவன். கோவிந்தன் முதலில் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நம் பரம்பரை என்னவென்று புரிந்து கொள்ளட்டும். என் தந்தையாரும் பாட்டனாரும் என்ன சாதாரணமானவர்களா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்த மகா பண்டிதர்கள். சாஸ்திரமும் சம்பிரதாயமும் ரத்தத்தில் ஊறிய பரம்பரையடி நம் பரம்பரை. அதை அவன் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டாமா? நெற்றியில் திருமண் தரிக்காமல் இருக்கலாமா? எல்லாம் சரிதான் சுவாமி. இருப்பினும் கோவிந்தன் வெகு நாள் கழித்து வந்திருக்கிறான். இந்த நிலையில் நானும் அதை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். திடீரென வந்திருக்கிறான்.
இதற்கு முன் சில வாரங்கள் வரவே இல்லை. கேட்டால் ஏதேதோ காரணம் சொல்கிறான். இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது இவனுக்கு புதிதாக வந்திருக்கிறது. ராமானுஜன் தன் அகத்துக்கு சென்ற போது இவன் நம்ம அகத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? கோவிந்தனின் செயலில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது பெரிய பிராட்டி. அப்படியெல்லாம் இருக்காது சுவாமி. தேவையில்லாமல் சந்தேகித்து கோவிந்தனிடம் மேலும் கோபத்தை காட்ட வேண்டாம். அன்போடு அவனிடம் பேசுங்கள். எனக்கு கோவிந்தன் மீது அன்பு இல்லாமலும் இல்லை, நான் அவனிடம் காட்டியது கோபமும் இல்லை. கண்டிப்பு, ஒரு விதமான அக்கறை, அவ்வளவுதான். தாய் தன் மகனிடம் அன்பை மட்டுமே காட்டுவாள். எது எப்படி நடந்தாலும் தன் பிள்ளையின் மனம் வாடாமல் இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைப்பாள். ஆனால் ஒரு தகப்பன் அப்படி இல்லை. தேவையான நேரத்தில் கண்டிப்பை வெளிப்படுத்தி தன் பிள்ளையின் குணம் மாறாமல் பார்த்து கொள்வான். சம்பிரதாயத்துக்கு மாறுபாடாக ஒரு விஷயம் நடந்தால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய தயங்கக்கூடாது. என்ன, என் நேரடி கட்டுப்பாட்டில் இப்பொழுது அவன் இல்லையே என்பதுதான் சற்று யோசனையாக இருக்கிறது. போகட்டும், நான் இப்பொழுது காட்டிய கண்டிப்பே அவனை சற்று யோசிக்க வைக்கும். கோவிந்தா, கோவிந்தனை தேடி யார் வந்திருக்கிறார்கள்? நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களுக்கு யார் வேண்டும்? கோவிந்தன். கோவிந்தனை கண்டு செல்லலாம் என்று வந்தேன். தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? சரியாக போயிற்று. வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன பெரிய பிராட்டி அப்படி பார்க்கிறாய்? இவர் யார் என்று தெரியவில்லையா? யார்? சாக்ஷாத் திருக்கச்சி நம்பி சுவாமிகள். ஓ, அப்படியா? நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்ததில்லை. வாருங்கள் சுவாமி, அகத்தினுள்ளே எழுந்தருளுங்கள். வாருங்கள் நம்பிகளே. அமருங்கள் சுவாமி. நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் சென்று மோர் கொண்டு வருகிறேன். சற்று பொறுங்கள் தாயே. அடியனுக்கு எதுவும் வேண்டாம். போஜன வேலையை தவிர இடையில் அடியேன் எதுவும் உட்கொள்வதில்லை. சற்று ஜலமாவது அருந்தலாமே சுவாமிகளே. அவசியப்படவில்லை. உங்கள் உபசரிப்புக்கு மிக்க நன்றி. இந்தாருங்கள், வரதனின் திருத்துழாய் பிரசாதம். நம்பி சுவாமிகளே, தங்களை அடியனின் அகத்தில் கண்டது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கள் அகம் தங்கள் வரவால் மிகவும் புனிதம் அடைந்தது. தங்களை பற்றி காந்திமதி அக்கா நிறைய கூறியிருக்கிறார். வரதனின் சேவைக்கென்றே பிறவி எடுத்தவர் என்று தங்களை மிகவும் சிலாகித்து சொல்வார். அப்படியெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை அம்மா. அடியேன் மிகவும் சாதாரணமானவன். அந்த வரதனின் கைப்பாவை, அவன் இட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். அடியேனுடைய வட்டம் மிகவும் சிறியது. நந்தவனம், அதை விட்டால் வரதனின் சன்னிதானம். இதற்கிடையில் எப்பொழுதாவது சோமயாஜியுடன் ஸ்ரீபெரும்புதூரில் சற்று சம்பாஷணை, அவ்வளவுதான் அடியேனின் வாழ்க்கை. பெரிய பிராட்டி, சுவாமிகள் எவ்வளவு அடக்கமாக பேசுகிறார் பார்த்தாயா? தங்கள் மடத்திலேயே ராமானுஜனையும் கோவிந்தனையும் தங்க வைத்து போஷித்து வருகிறீர்களே, அந்த உபகாரத்திற்கு ஈடாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தாயே, ராமானுஜன், கோவிந்தன் அவர்கள் இருவருமே நம் வைணவ சம்பிரதாயத்தின் தூண்கள். எதிர்கால சந்ததிகளுக்கு கிடைப்பதற்கரியா பொக்கிஷம், ஒன்றுபட்ட சமுதாயத்திற்கான வித்துக்கள். அவர்கள் அடியேனின் மனத்தில் வசிப்பது அடியேனுக்கு கிடைத்த பெரும் பேறு, பாக்கியம் எல்லாம். நம்பிகளே, ஏதாவது தேவைப்படுகிறதா? என்ன தேடுகிறீர்கள்? கோவிந்தன் கோவிந்தன் அகத்தில் தானே இருக்கிறான். கோவிந்தனா? அவன் எப்படி இங்கு இருப்பான்? ஏதோ நானும் அகத்துக்கு போகிறேன் என்று கடமைக்காக வந்தான். வருபவன் சொற்ப நேரம் கூட அகத்தில் தங்குவதில்லை. எப்போது பார்த்தாலும் கோயில் குளம் என்று சுற்றி கொண்டிருக்கிறான். அங்கு காஞ்சிபுரத்திலாவது பாடசாலை நேரம் போக முழுமையாக உங்கள் மடத்திலேயே தங்குகிறானா, அல்லது வேறெங்காவது சுற்றி கொண்டிருக்கிறானா? என்ன சுவாமி, அமைதியாக விட்டீர்கள்? உங்கள் மடத்தில் தானே தங்குகிறான்? ஆமாம், அடியேனின் மடத்தில் தான் தங்குகிறான். பட்டரே,
கோவிந்தன் எங்கு சென்றிருக்கிறான்? எப்பொழுது வருவான்? கோவிலுக்கு தான் சென்றிருக்கிறான். அடியேனும் அவன் வரவைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சற்று நேரம் சிரம பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அடியேன் கோயிலுக்கு சென்று கோவிந்தனை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். வேண்டாம் பட்டரே, பாவம், உங்களுக்கு எதற்கு சிரமம்? அடியேனும் இந்த ஊர் பெருமாளை இன்னும் சேவிக்கவில்லை. கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு அப்படியே கோவிந்தனையும் சந்தித்து விட்டு வருகிறேன். உத்தரவு கொடுங்கள். ஆகட்டும் பாருங்கள் சுவாமி. சுவாமி. பரந்தாமா, பக்தவச்சலா, உன் கருணையே கருணை. உன் லீலைகளை அறிந்தவர் யாரும் இல்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதோ அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டேன். இந்த பஞ்ச சம்ஸ்காரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை சிறிது காலம் அலைய விட்டாயா? எதுவுமே சுலபமாக கிடைத்துவிட்டால் அதன் மகிமை நமக்கு தெரியாது. என் அகத்துக்காரரை காண முடியவில்லை என்றால் என்ன? அவருடைய பரிபூரண ஆசி கிடைத்து விட்டது. இந்த பிறப்பின் பயனை அடைந்து விட்டேன். பரந்தாமா, எல்லோருக்கும் நல்லதே செய்பவர். இவருக்கு போய் இப்படி ஒரு விவரம் புரியாத ரோகமா? யாரும் மனம் தளர வேண்டாம். மருத்துவருக்கு மேல் ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் பார்த்துக் கொள்வார். பிரகாஷ் ராஜின் கதாபாத்திரத்தை மிக மிக கனமாகவும் அதே சமயத்தில் நாசரின் கதாபாத்திரத்தை காமெடியாகவும் அமைத்து திரைக்கதையை வேறுபடுத்தி தொய்வில்லாமல் அமைச்சிருக்காரு. மொத்தத்தில் முடிஞ்சா இவனப்படி சரவ